ஃபங்க்ஷன் ஈவினிங் 5 மணிக்கு தானே? ஆமா. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. எங்க போறீங்க? முக்கியமான வேலையா போறேன் சுதா. இன்னைக்குமா? ஆமா. ஐயோ, சரி சீக்கிரம் வந்துருங்க. ஓகே, சீக்கிரம் வந்துடுறேன். கண்மணி, சாயந்தரம் ஷார்ப்பான 5 மணிக்கு வந்துடுவேன். ஓகே? நான் வந்ததுக்கு அப்புறம் கேக் வெட்டலாம். ஓகே? சரி அங்கிள். வெயிட் ஃபார் மீ. பை பை. கண்மணி, கேக் உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. உனக்காகவே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணது. ரிஷி, வாய்க்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டியா? இப்ப திடீர்னு முடியாது சொல்லிட்டா இப்படி? ப்ளீஸ், ஜஸ்ட் யூ டு ஒன்லி ஒன் மர்டர். இந்த ரிஷி முடிவெடுத்தானா முடிவெடுத்ததுதான். அதுக்கப்புறம் ஆண்டவனே வந்தாலும் அதை மாத்த முடியாது. கடைசியா இதை மட்டும் செஞ்சு முடிச்சிரு. நோ ரிஷி, நான் நினைச்சா இங்கே இப்பவே வேண்டாம். உன்னுடைய திறமை எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ரிஷி. ஒரே ஒரு கொலை பண்ணிட்டேன், அது போதும். வேண்டாம், முடியாது. என்னால முடியாது. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன பாய், இவனுக்கு வாயால சொன்னா புரியாது போல இருக்கு. டேய், அந்த குழந்தைய கொண்டு போய் நீங்க அப்பிட் பண்ணுங்க. அத வச்சு நான் இவனை ஜூட் பண்றேன். ஓகே பாஸ். குட் லக். அம்மா, ஐயாவை என்ன காணமே? எங்க போனாரோ தெரியலையே. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. 5 மணிக்கு வரேனாரு, மணி 5 ஆகுது, இன்னும் ஏன் வரல? கவலைப்படாதீங்க ஆண்டி, அங்கிள் நிச்சயமா வந்துருவாரு. மனுஷனுக்கு பங்க்சுவாலிட்டி வேணா? சொந்த பந்தத்தை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும்? கண்மணி, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ எவ்வளவு ஆசையா உன் பர்த்டே கொண்டாடணும்னு நினைச்ச. உன்னை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா, நாம எல்லாரும் சேர்ந்து உன் பர்த்டே கொண்டாடலாம். வேண்டாம் ஆண்டி, அங்கிள் வந்ததுக்கு அப்புறமா கேக் வெட்டுறேன். நோ, கேக்க வெட்டு. வேண்டாம் ஆண்டி, அங்கிள் வந்துடட்டும். அங்கிள் எப்போ வர போறாரோ? அங்கிள் இல்லாம எனக்கு பர்த்டே இல்ல. கண்மணி, நான் இருக்கேன்ல. எனக்கு அங்கிள் தான் வேணும். அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையா? அப்ப நான் எதுக்கு? இது இப்ப வெட்டுற மாதிரி தெரியல. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? எனக்கு தூக்கம் வருது. அங்கிள் வந்த உடனே எழுப்பு. கண்மணி, 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 நீ இன்னும் கேக் வெட்டலையா? நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டேன். டேய், ஏந்திரடா. என்ன சுத்தி என்னென்னவோ நடக்குது மாமா, எனக்கு ஒண்ணும் புரியல. சாரி மாமா, சாரி. ஆம்பளை அழக்கூடாது இல்ல? நான் அழல. பட் நோ காம்ப்ரமைஸ். எதுக்காக நீ காம்ப்ரமைஸ் கிடையாது. என்னால எனக்கு பொறுமையா இருக்க முடியாது. நான் அணுவா செத்துட்டு இருக்கேன். என்ன பண்ற நீ? சொல்றத கேளுடா, அவசரப்படாத. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல அவட்ட கேட்டு சொல்லுங்க. அவளுக்கு எனக்கு எப்ப கல்யாணம் கேட்டு சொல்லுங்க. வேண்டாம்டா, வேண்டாம். நோ. இப்ப அணைஞ்சிருச்சு. ஆனா சீக்கிரம் கல்யாண தேதி முடிவு பண்ணலன்னு வைங்க, இது மொத்தத்தையும் ஊத்தி உடம்பு பூரா எரிச்சுக்குவேன். அப்புறம் உங்களால அணைக்கவே முடியாது. வர மாமா. இவன் தானே கொளுத்திக்கு போறேன்னு சொல்றான். கொளுத்திட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது 10 லிட்டர் கேன் தான். அடுத்த 20 லிட்டர் கேன் கொண்டு வருவேன். 10 லிட்டர் நான் ஊத்தி எரிச்சுக்குவேன். மீதி 10 லிட்டர் உங்க 2 பேரும் ஊத்தி கொளுத்திடுவேன். அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணம் ஆகவே விதவை ஆயிடுவா. வர மாமா. ரிஷி ஹியர். ரிஷி, நான் பாய் பேசுறேன்ப்பா. உன்னுடைய திடீர் முடிவால உங்ககிட்ட இருக்கிற குழந்தை மேல கபிலன் குறி வச்சுட்டான். அதனால உடனடியா குழந்தைய